ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் தேர்ட் யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 14th சம் தான். கொஸ்டினை பாருங்கள். த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் எ ரோ இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் இன் எ ஹால். ஒரு ஹாலில் எத்தனை நம்பர் ரோஸ் இருக்கோ அத்தனை நம்பர் சீட் வந்து ஒவ்வொரு ரோலையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாலில் ஒரு 12 ஹால் 12 ஹால்ஸ், ஒரு ஹாலில் 12 ரோஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ரோலையும் 12 சீட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. The total number of seats in the hall will increase by 375. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஹாலில் இருக்க சீட்டை 375 இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னா if the number of rows is doubled, நம்பர் ஆஃப் ரோவை டபுள் ஆக்கிட்டு அண்ட் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஈச் ரோ இஸ் ரெடியூஸ்டு பை 5. ஒவ்வொரு ரோவில் இருக்கக்கூடிய சீட்டோட நம்பரை 5 கம்மி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி கம்மி பண்ணிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 375 இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரோஸ் இன் த ஹால் அட் த பிகினிங். ஸோ ஆரம்பத்தில் அந்த ஹாலில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இதைத்தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்கதை எடுத்திருக்கேன். நம்பர் ஆஃப் சீட்ஸ் SEATS சீட்ஸ் இன் எ ரோ ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா? அடுத்தது therefore the total number of rows equal to y. இதில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எக்ஸு, நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஒய்யும் எக்ஸும் ஈக்குவல் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். இதை நோட் பண்ணிட்டேன். தென் நெக்ஸ்ட்டு அந்த ஹாலில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸு. ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இந்த இருக்கு. The number of rows is doubled and the number of seats in each row is reduced by 5. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னா எக்ஸு. ஓகேங்களா? அப்போ எக்ஸில் இருந்து 5 ரிடியூஸ் பண்ணினேன் அப்படின்னா அது வந்து எதுக்கு இதோட நம்பர் ஆஃப் ரோஸோட டபுள் மடங்கு. ஓகேங்களா? அதுதான் அவன் சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ்னால் ஒய் தான். நம்மளுக்கு எக்ஸில் வேணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல 2x இல்லாட்டி நீங்கள் ஒய்னே எடுங்க. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபஸ்ட்டு ஒய்னே எடுத்துக்குவோம். இன்னொரு இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். The total number of seats in the hall will increase by 375. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸுன்றது நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், எக்ஸ் ஸ்கொயருன்றது. ஸோ இது வந்து 375 இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ? இஃப் த நம்பர் ஆஃப் ரோஸ்ன்றது ஒய். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் ஓகேங்களா, இதுதான் ஒய். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 375க்கு ஈக்குவல். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் டபுள்டு. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸை வந்து டபுள் ஆக்குறேன். அண்ட் த நம்பர் ஆஃப் சீட் இன் ஈச் ரோ இஸ் ரெடியூஸ்டு பை 5. அண்டு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஸோ மல்டிப்ளிகேஷன் போட்டுட்டு இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸுன்றது எக்ஸு இன் ஈச் ரோ இஸ் ரெடியூஸ்டு பை 5. ஸோ அப்போ எக்ஸில் 5 ரிடியூஸ் பண்ணுறேன் ஒவ்வொரு ரோக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவன் கொடுத்துருக்க அந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? The total number of seats in the hall will increase by 375 if the number of rows is doubled and the number of seats in each row is reduced by 5. ஓகேங்களா? ரெடியூஸ்டுனா கம்மி பண்ணுறது. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ 2x நம்ம வந்து இதெல்லாம் எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல மட்டும் ஒய் இருக்குது. பட் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 2yயை எக்ஸாக மாற்றிக்கலாம், ஏன்னா எல்லாமே எக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் இன்ட்டு 2x ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு 2x மைனஸ் 10x. இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். 375 இந்த சைடு வரும்போது மைனஸ் 375 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆன்சர் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x மைனஸ் 375 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இந்த பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணால் 375. ஓகேங்களா? ஆட் பண்ணால் மைனஸ் 10. ஸோ மல்டிபிள் பண்ணால் 375, ஆட் பண்ணால் மைனஸ் 10. எந்த நம்பர் பாருங்கள். ஸோ இது வந்து 10 வர்ற மாதிரி இருக்கணும், ரெண்டு நம்பருக்கு இடையில டிஃப்ரென்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 டேர்ம்ஸ் கிட்ட போயிடும். ஸோ 25ன்னு எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் போட்டு பார்ப்போம். 37ல் 125 இருக்குது. அகைன்
12 125. ஸோ அப்போ அகைன் ஒரு என்ன நம்பர் போடலாம், 35க்கு 25 வராது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு எதெல்லாம் போடலாம் அப்படின்னா 10 வருது. 25க்கும் 15க்கும் போட்டு பாருங்கள். ஸோ 15 10 25 சார் 250. அதில் பாதி 125. ஸோ 250 ப்ளஸ் 125 375. ஸோ இது கரெக்டாக வருது. ஓகேங்களா. ஸோ 15ம் 25ஐயும் மல்டிபிள் பண்ணால் 375. ஆன்சர் மல்டிபிள் பண்ணுறது மைனஸில் இருக்குது. 2 நம்பரில் ஒரு நம்பர் மைனஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது ஆன்சர் மைனஸ்னால் பெரிய நம்பர் தான் மைனஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் வந்து எக்ஸு மைனஸ் 25 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. ஸோ இதை ஃபேக்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னொரு மெத்தட் கூட யூஸ் பண்ணுங்கள். எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் 5ல் போடுறேன். 7 5 ஆர் 35 50 75. ஓகேங்களா. அகைன் 5 போட்டேன் அப்படின்னா 1 50. அகைன் 5 போடுறேன் 3. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 3 அப்படின்றது தான் 375. இதை நான் ஃபேக்டர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 4 நம்பரை 2 செட்டாக பிரித்து மல்டிபிள் பண்ணணும். அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இது நான் முதல் 2 நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா 5 இன்ட்டு 5, அடுத்த 2 நம்பர் மல்டிபிள் பண்ணி 5 இன்ட்டு 3. ஸோ 5 இன்ட்டு 5ன்றது 25, 5 இன்ட்டு 3ன்றது 15. ஸோ முதல்லேயே நமக்கு வரும். ஒரு வேளை மாற்றி எடுத்து பாருங்கள். 5ஐயும் ஸோ எப்படி எடுத்தாலும் 2 5 தான் போட முடியும். 3 5 போட்டு ஒரு 3 போட முடியாது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டே கரெக்டாக வந்துடும். இதை நீங்கள் உங்களால் யோசிக்க முடியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு இந்த சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு 375 ஃபேக்டர் எல்லாம் பிரித்து ப்ரைம் ஃபேக்டராக பிரித்து அதுக்கப்புறம் 2 செட்டாக மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 0. அப்போ எக்ஸ் மைனஸ் 25 ஜீரோவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எக்ஸ் ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இது 0வாக இருக்கணும், இல்லை இது 0வாக இருந்தால் தான் ஆன்சர் 0. ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 அப்படி இல்லைன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15. ஓகேங்களா. ஸோ எக்ஸ் வந்து 125 இல்லை மைனஸ் 15. எக்ஸுன்றது என்னது, நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் எ ரோ. ஓகேங்களா. அப்போ ரோவில் இருக்கக்கூடிய சீட்டு வந்து எப்போவுமே நெகட்டிவில் வராது. தட் ஃபார் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் எ ரோ வந்து 25. அடுத்தது நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அதுவும் 25 தான். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரோஸ் இன் த ஹால் அட் த பிகினிங். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ்ன்றது கேட்டுட்டாங்க. இதுதான் 25 அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா. தட் ஃபோர் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் எ ரோ வந்து 25. த நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 25. ஏன்னா ரோஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸும் நம்பர் ஆஃப் ரோஸும் ஒன்று தான். ஸோ அப்போ ரெண்டுமே 25. ஃபைனல் ஆன்சர் 25 அப்படின்றத நம்ம ஆன்சராக எழுதிக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது போக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.